அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுக்கும் முறைகளுக்கும் நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானம் சுபிட்சம் கிருபையும் என்றென்றும் நிறைவாகவே உண்டாட்டும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு இதுக்கு முன்னுக்கு ஒரு 3 மந்த்துக்கு பிஃபோர் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். நான் வாகனம் எடுத்தது ஸ்ரீலங்காவில் புதுசாக ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்காக தான் நான் வெஹிக்கல் எடுத்தது. அதுக்கான வேலைமானங்கள் செஞ்சு கொண்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்லி கொண்டு இருந்தேன். அதை நான் உங்களுக்கு இப்போ இந்த கட்டத்தில் நீங்கள் பெய்து கொண்டு இருந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறது. ஃபஸ்ட்டு ஹாஜிவாவும் அப்படி கேமரா கொஞ்சம் அப்படி பிடிக்கும் ஹாஜி. இது இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னடா, உண்மையிலே ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை சொல்லிடணும். எனக்கு பிடிச்ச பாடம் ஹெல்த் சப்ஜெக்ட். நான் ஹெல்த் சப்ஜெக்டில் நிறைய விஷயம் படித்து அதிலே ஒரு சில காலங்களாக நான் டீச் பண்ணிக்கணும் இருந்தேன். வெளிக்கல கல்வி அப்படின்னு சொல்லி கல்வி திட்டத்தில் ஒரு வகையான கல்வி இருந்துச்சு. அந்த வெளிக்கல கல்விக்குள்ளே தான் அடங்கியது நாட்டை சுற்றி நடத்தல், நாட்டுக்கு குறுக்காக நடத்தல், அதோடு சேர்த்து மலை ஏறுதல், கேம்ப் அமைச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே உள்ளடங்கிய வெளிக்கல செயற்பாட்டில் ஈடுபடிய விஷயங்கள் எல்லாமே அதில் உள்ளடங்கிய அந்த மாதிரி ஒரு செயற்பாட்டுக்கு தான் நான் எங்களோட ஒர்க் பயணத்தை போய்த்திருந்தது. இப்போ நான் உங்களுக்கு எதையும் காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்படியே வாங்க ஹபீப். நாங்கள் இப்போ இது எங்களோட வாகனம் டொயோட்டா ஹையஸ் ஷெல், சரியா? இந்த வெஹிக்கல் நாங்கள் எடுத்தது ஒரு விஷயத்துக்காக. அந்த விஷயத்துல நாங்கள் இப்போ கொஞ்சம் ஒரு சில வேலைகள் செஞ்சு முடிஞ்சிருச்சு. அதை உங்களுக்கு காட்டும், அப்போ உங்களுக்கு அப்டேட்டை தரோம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இப்படி எங்களோட வேனில் இருந்த சீட்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே சீட்டெல்லாம் கலட்டி இந்த செட்டப்பை நாங்கள் இப்போ இந்த மாதிரி செஞ்சு வச்சிருச்சு. அதில் இந்த சைடில் இப்படி ஒரு ட்ரோயர், இங்கே ஒரு லாச்சி, அதே மாதிரி இந்த சைட்லேயும் இப்படி ஒரு லாச்சி செட்டப் ஒன்று அப்படி அடித்து நாங்கள் எடுத்துருச்சு. அதோட இந்த விதரிச்சு இப்போ இது நான் இதில் செட்டப் எந்த சொல்லி சொன்னா, இதில் தான் நாங்கள் தங்கியது. அடையாளத்தை தேடி அப்படின்னு சொல்லி நான் ஒரு பயணம் மட்டும் ஸ்டார்ட் பண்ணதுக்கு இருந்துச்சு. அடையாளத்தை தேடி அப்படின்னு சொல்லி ஒரு பயணம் ஓவராலாக ஸ்ரீலங்கா ஃபுல்லாகவே எல்லா இடத்துக்கும் போய்த்து அங்கே நான் இன்ஷால்லா நான் தொடர்ந்து அந்த எபிசோட் செஞ்சுக்குவோம். சொல்லிக்க உங்களுக்கு விளங்கும். இலங்கை முஸ்லீம்களின் வரலாறு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊருக்கு எப்படி முஸ்லீம்கள் வந்து அந்த ஊர்லேருந்து கலை கலாச்சார அம்சங்கள் இருந்துச்சு அப்படின்ற விஷயங்களை தேடி ஒரு பயணம் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸுக்கு நான் ப்ரோக்ராமை பண்ணி வச்சிருச்சு. இன்ஷால்லா 2 இயர்ஸுக்கு நான் இந்த விஷயங்கள் இந்த பயணம் போகிறதாக தான் அப்படி ஐடியா பண்ணி வச்சிருச்சு. அப்படி ஒரு உதாரணத்துக்கு நான் இப்போ உதாரணத்துக்கு கிண்ணியாவுக்கு வந்துடுச்சுன்னா, கிண்ணியாவில் ஒரு 15 நாள் 20 நாள் நின்று அந்த ஊர்ட விஷயங்கள் அத்தனையுமே அப்படி பாக்கிய மாதிரி அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் ஏற்பாடு பண்ணிருச்சு. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீலங்காவில் நாங்கள் வேன் லைஃப் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். நாங்கள் வேன் லைஃப் தான் ஃபுல்லாகவே வேனில் இருந்துக்குன்னா எல்லா விஷயமே செய்ய போகிறது. அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு தான் நாங்கள் ரெடி பண்ணிருச்சு. சரியா? அப்படி வாங்காட்டேன். ஏன்னா புதுசாக ஒரு விஷயத்தை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி அறிமுகப்படுத்திக்கொண்டே போகணும். இது இப்படி எங்களோட வண்டியிட நாங்கள் எல்லாம் ஃபுல்லாக சீட்டெலாம் கலட்டி இப்படி இந்த இடத்துல இப்படி கபர்ட் சிஸ்டம் வர மாதிரிக்கு இன்னும் வேலையில் முடியலை. வேலையில் இன்னும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகலை. இப்போ கொஞ்சமாக வேலை செஞ்சு கொண்டு இருந்துச்சு. இப்போ பேலன்ஸு இந்த இடத்துக்கு இப்படி சீட் அடிச்சோணும், இது அடிச்சோணும். அப்போ இன்றைக்கி மெட்ரஸ் வார, இந்த இடத்துக்கு சிங்க், அடுத்தது இன்றைக்கி ஒரு டேபிள் வார, இந்த இடத்துக்கு ஒரு கபர்டு ஒன்று வார, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு. அடுத்தது பெயிண்ட் வைக்கிறச்சு ஃபுல்லாகவே டிசைன் பண்ணி ஃபுல்லாக ஆர்ட்ஸ் வர இதை மாதிரி ஃபுல்லாகவே செய்யறதுக்கு இருந்துச்சு. நிறைய வேலைகள் இருந்துச்சு. அதுக்காகத்தான் நாங்கள் ஒரு என்டிக் பீஸ் ஒன்று வேணும் அப்படின்றதுக்காகத்தான் ஓல்டு மாடல் ஷெல் ஹையர்ஸை நாங்கள் எடுத்ததும். இன்ஷால்லா தொடர்ந்து ஒவ்வொரு அப்டேட் வரும். நான் இந்த வீடியோவை லாங்காக போகிறதுக்கு நான் விருப்பப்படலை. இந்த அப்டேட் வரும் இன்ஷால்லா. இது மெல்லிஷா அவங்களுக்கு அப்டேட் தந்துடணுமே. ஷோமி எங்கேண்டா ஷோமி போன நடந்தவன் எங்கேன்னு மில்லை, அது பிறகு காணவும் இல்லை, ஒரு வீடியோவில் மில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசனை பண்ணலும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிய கொஞ்சம் நிறைய வேலை போல காரணமாக தான் ஒரு வேலையுமே செஞ்சுக்கொள்ள வீடியோஸ் மேக் பண்ணிக்கொள்ளது இயலாமல் இருந்தது. இப்போ இன்ஷால்லா நாங்கள் இந்த சீரீஸ் நாங்கள் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி சொன்னடா, தொடர்ந்து இன்ஷால்லா உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோ தந்து கொண்டு இருச்சு மாதிரி ஐடியா இருந்துச்சு. இதுதான் அமைப்பு ஃபுல்லாகவே நீங்கள் அப்படி பார்த்தா அவங்களுக்கே விளங்கும் இந்த மாதிரி செட்டப்லேயே நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இதில் திருப்தி சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஸ்ரீலங்காவில் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஸ்ரீலங்காவில் ஃபர்ஸ்ட் டைம் கெம்பர் வேன், அதாவது வேன் லைஃப் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்ஷா அல்லாஹ் அது கைகூடு மனுஷன் நம்பிய நோம்புக்கு நான் இப்போ ஒரு 1 மந்த்தாக இதில் வேலை செஞ்சுக்கணும் இருந்தது. ஆனால் எனக்கு அதில் வேலையில் ஃபுல்லாகவே செஞ்சு முடியத்துக்குரிய ஒரு அமைப்பு அமையலை. இதை ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு தான் நினச்சிக்கணும் இருந்தது. இருந்தாலும் எனக்கு ஹைராக அமையலை. இப்போ நாங்கள் இதில் வேலைகளை செஞ்சு கொண்டு இருந்துச்சு. இதில் வேலைகள் இப்போ பாதி வேலை இப்போ அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சு இப்போ அடுத்த மீதி வேலைகளை தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணினு சொல்லி சொன்னா இதெல்லாம் அமைப்பு ஹைரா வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்பி நாங்கள் அதோட இந்த
இதில் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு உங்களோட பேசுறதுக்கு பகிர்ந்து கொள்ளறதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். கட்டாயம் உங்களை எல்லாத்தையுமே சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்பிய ஸ்ரீலங்காவில் ஃபர்ஸ்ட் டைம் வேல் லைஃப் ஒன்று நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி அது எப்படின்னு சொல்லி சொன்னா என்னோட ஃபுல்லே ஹேக்கணும் எப்படி ஷோமி அதை எப்படி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடும். இதில் தான் தங்கியது எல்லா விஷயமே. இதில் நான் செய்ய போகிறது இந்த வீடியோ ஃபுல்லாகவே இந்த எங்களோட வேன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனது போகிற நீங்கள் வீடியோஸை பார்க்க நிறைய வேலைகள் இருந்துச்சு. அந்த வேலைகளை நான் செஞ்சு கம்ப்ளீட் பண்ணிக்கொண்டு தான் நான் கொண்டு போனோம். இதை நான் ஹைஃபையாக பெரிய லெவலில் செய்யலை, பெரிய லெவலில் செய்த அளவுக்கு ஒரு அமைப்பும் இல்லை. ஆனால் பெரிய லெவலில் செய்யலைன்னா அல்ஹம்துலில்லாஹ் இப்போக்கு எங்கள்கிட்ட இருச்சியத்தை கொண்டு திருப்திகரமாக நாங்கள் இந்த வேலைகளை செஞ்சு கொண்டு போகிறேன். இன்ஷா அல்லாஹ் போக 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 அப்டேட் ஆகிக்கொண்டு வரதுக்கு ஏழும் இன்ஷா அல்லாஹ். வாகனத்தில் நாங்கள் இன்னும் மோடிஃபிகேஷன் நிறைய விஷயங்கள் செய்யறதுக்கு இருந்துச்சு. கெம்பர் லைஃப், வேன் லைஃப். நான் ஒரு பேரும் வச்சதுக்கு அடையாளத்தை தேடி அப்படின்னு சொல்லி தான் இந்த பயணத்துக்கான பேரையும் ஷூட் இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் ஹைர் சந்தோஷம். உண்மையிலே உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை பகிர்ந்து கொண்டதில் உண்மையிலே சந்தோஷம். இன்ஷா அல்லாஹ் சந்திச்சோம் அடுத்தடுத்த வீடியோ பதிவில். அது வரங்காட்டும் உங்கள்கிட்ட இந்த வீடியோ பெற்று சொல்லி நான் உங்கள் அன்புக்கினிய ஷஹ்மி. அதோட எங்களோட வண்டி அப்படியே பார்த்துக்குவோம். இதுதான் வண்டி சரியா. இன்னும் நிறைய வேலைகள் இருந்துச்சாஜியார் எப்படி பாருங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி. இப்போதைக்கு இப்போ இந்த சைடு கபடி அடிச்சோனும், இந்த சைடும் கபடி அடிச்சோனும் வேலை ஓடிக்கொண்டே இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் கண்டினியூஸாக இனிமேல் முயற்சி செய்தேன் கண்டினியூஸாக யூடியூப்பில் வீடியோஸையும் அப்டேட் பண்ணதுக்கு. நீங்கள் இது வரைக்கும் எங்களோட ஷோமி தி வியூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். புதுசாக ஸ்ரீலங்காவில் ஃபர்ஸ்ட் டைம் வேன் லைஃப் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணின்னு சொல்லி சொன்னா எனக்கே எக்ஸ்பீரியன்ஸ் புதுசு, உங்களுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் புதுசாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு ஊருக்கும் அந்த ஒரு அப்டேட்டையும் நான் தாரேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வீடியோவில் சந்திச்சோம். அது வரங்காட்டும் உங்கள்ட்ட இருந்து விடைபெற்று சொல்லிய உங்கள் அன்புக்கினிய ஷஹ்மி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.